வேதாந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 13/7/2026 ஆனி மாதம் 29ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். பெரும் செல்வாக்கு, அற்புதம், ஆனந்தத்தை பெற்றுத்தரும். புதிய நபர்கள் சந்திக்கக்கூடிய பிராப்தம், பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தை ஏற்படுத்தும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் எல்லாம் கண்டிப்பாக வெயிலை கண்ட பனி போல் ஓடிவிடும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, தனிப்பட்ட செல்வாக்குகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்தில் காணப்படக்கூடிய காலகட்டம். உத்தியோக ரீதியாக பெரும் செல்வாக்குகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் போகக்கூடிய காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனசு விட்டு பேசுவது, வார்த்தைகளில் கோபம் கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். மனக்குழப்பமும் விரயங்களும் பணவரவில் இருக்கிற தடைகளும் ஒரு மாதிரி நம்மளை பதட்டப்பட வைக்கும். கண்டிப்பாக சிவ மந்திரங்களை கேட்பது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவது. இழுபறியாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை, பணவரவு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறுவது, தனிப்பட்ட செல்வாக்குகளில் நம்பிக்கை ஏற்படுவது. வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட இழுத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வருவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, இடமிட்டு இடம் போகக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவது, குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய அனுகூலம் ஏற்படுவது, பிறந்த தம்பதியினர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படுவது, பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். உறவு முறையில் மட்டும் விட்டு கொடுத்து போகிறது, புதிய அறிமுகத்தால் அனுகூலங்கள் காணப்படுவது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுவது, தனிப்பட்ட செல்வாக்குகள் பெரும் செல்வாக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவது, புதிதாக தொழிலில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். எதிர்பார்க்காத நன்மைகள், எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் ஏற்படும்.
தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படவும், வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியும் அனுகூலமும் காணப்படும். தொழிலில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி பேரானந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியார் பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. பயணத்தின் மூலியமாக பணவரவு, பேர், புகழ், தெய்வீக பயணங்கள் என்று ஏற்றங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படுவது பெரிய நம்பிக்கை. உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஏற்றங்கள், லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும், அசையாமசைய பொருள் சேர்க்கையும் ஆனந்தம். உத்தியோக ரீதியாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி. தொழிலில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதே பேரானந்தம். உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழிலில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும், உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், புது தொழில் மாற்றத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அனுகூலங்கள் காணப்படுவதும், உத்தியோகத்தில் முக்கியமான முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகளுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். பசுமாடுக்கு உணவளிக்க பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷமும் விரைவிலே ஏற்படக்கூடிய காலகட்டம். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.